சிங்க்ல இருக்கக்கூடிய அடைப்பை வந்து ஈஸியா எப்படி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி தண்ணி போகாம இருந்துச்சு சிங்க்ல அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் தண்ணியை வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப கொதிக்க எடுக்காதீங்க. அதாவது ஓரளவுக்கு நல்லா சூடா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து சூடா இருக்கணும், பட் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த தண்ணியை சிங்க்ல வந்து ஊற்றி விட்டுடலாங்க. நான் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குங்களா, அது வழியாக நல்லா இந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் செஞ்சோம் அப்படின்னா அந்த டியூப்ல வந்து எந்த அழுக்கும் சேரவே சேராது. அப்படியே சேர்ந்திருந்தாலும் அந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணி மூலியமா நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுங்க. ஹாட் வாட்டர் பிளஸ் ஹார்பிக் இது ரெண்டுமே சூப்பராக வேலை செய்யும். ஸோ பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோவாக வந்து போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கத்தியை ஹீட் பண்ணிட்டு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி அந்த மூடி இருக்க போர்ஷனை விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸ்ல வந்து நீங்க இந்த கட்டை போடணும். பாருங்க, ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது அந்த மூடி இருக்குங்களா, அந்த மூடியில வந்து 2 ஹோல்ஸ் வந்து நம்ம போட போறோங்க. பாருங்க, இந்த மாதிரி குட்டியா 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குங்களா அது வழியா இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான்டரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் வேஸா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கயிறை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஹேங் பண்ற மாதிரி. அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக நான் கிஃப்ட் ராப்பர் எடுத்திருக்கேன். அந்த கிஃப்ட் ராப்பரை நம்ம அந்த பாக்ஸுடைய பாட்டம் போர்ஷன்ல வச்சுக்கலாம். பாட்டம் போர்ஷன்ல வச்சுட்டு அந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தியா, ஜஷ்வந்த், சாய் பவித்ரா, மஹீன், மஸ்திரா, கனகவள்ளி, ராயன், அன்னபூரணி, தாரா நாகராஜன், மோகன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கிஃப்ட் ராப்பரை சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு அந்த பாக்ஸுடைய பாட்டம்ல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அழகா ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடில் நீங்கள் கிஃப்ட் ராப்பர் ஒட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கூட ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்ல ஹேங் பண்ணிடுங்க. அந்த கயிறை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஃப்ளவர் வேஸா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா குட்டி பிளான்ட் எல்லாம் வளர்க்கறதுக்கான பிளான்டரா யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன சிரப் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிரப் பாட்டில்ஸை நம்ம ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் சிரப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொட்டிட்டு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே அந்த மூடியிலேருந்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பாட்டில்ஸை நம்ம தாராளமாக ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த மூடிகளை நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த சிரப் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி அந்த பேப்பர் இல்லாத இடம் இருக்குங்களா, அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எடுத்த பிறகு என்கிட்ட வந்து வடகரண்டி ஒன்று உடஞ்சது இருந்துச்சு. அந்த கரண்டியை இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறேன். அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஒரு கயிறை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த வடகரண்டியோடைய டாப் போர்ஷனில் இந்த மாதிரி டைட்டாக வந்து கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்திருக்க அந்த 3 பாட்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸில் கயிறை இன்செர்ட் பண்ணி நான் எப்படி கட்டணும் அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, கனகவள்ளி, சகாயா ஃப்ளோவியா, ஜஷ்வந்த், ஜெயஸ்ரீ கண்ணன், ஸ்ரீ, ஞானமணி, தீக்ஷா, சாய் கிராஃப்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் அந்த 3 பாட்டிலையுமே அழகாக டாப்பில் வந்து இருக்கிற மாதிரி கயிறு வந்து கட்டி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம கயிறு கட்டினாலுமே இது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதால அந்த ரிங்கில் இருந்து அந்த கயிறு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கயிறு எங்கே கட்டணுமோ டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு க்ளூ வந்து பேக் சைடில் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே இடத்துலையே அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் சிரப் பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை வந்து மறைக்கிறதுக்காக நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்ககிட்ட கிஃப்ட் ராப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் ராப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி பெயிண்ட் இல்லை கிஃப்ட் ராப்பர் ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரைட்டான ஓல்டு கிளாத்தாக பார்த்து சூஸ் பண்ணி கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃபெவிகால் போட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் மேலே வந்து பேஸ்ட் ப்ரஷ்லாம் வச்சுக்கலாம். கீழே அந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டவல் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரை நீங்கள் பாத்ரூமில் ஒரு ஹூக் வந்து ரெடி பண்ணி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் ப்ரஷ் அதுக்கப்புறம் குளிக்க போகும்போது டவல் இது எல்லாத்தையுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா கிச்சனில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸில் ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம்.
கீழே வந்து கிச்சன் டவல்ஸ்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் பேக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரைஸ் பேக்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காட்டனில் இருக்கக்கூடிய ரைஸ் பேக்ஸாக இருந்தாலும் ஓகேங்க, எடுத்துக்கோங்க. அந்த ரைஸ் பேக்ஸை கைப்பிடிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விடும்போது நமக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை வச்சு திருப்பி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரைஸ் பேக்குடைய மேல் பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 6லேருந்து 7 சென்டிமீட்டர் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். மடிச்சு விட்டுட்டு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீளமாகவும் 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளம் கம்மியாகவும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டைகளை நம்ம மடிச்சு விட்டோம் இல்லைங்களா ரைஸ் பேக், அதுக்கு உள்பக்கமாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரைஸ் பேக்கையும் அந்த அட்டையையும் வச்சு நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணிக்கணும். பாருங்கள், ஆப்போசிட் சைட்லையும் நான் வந்து அந்த அட்டையை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுக்கும்போது நம்ம உள்ளே வச்சிருக்க அந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராதுங்க. ஸ்டாப்லர் பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே விட்டுறாதீங்க. பாருங்கள், அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த பின்னை வந்து நல்லா வந்து லாக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நம்ம டேரக்ட் ஆப்போசிட் சைடில், அதுக்கு ஆப்போசிட் சைடில் மற்ற 2 பக்கங்களில் அட்டையை வச்சு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் டாப் போர்ஷன் வந்து கிடைக்குங்க. பாருங்கள், நான் இன்செர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக 4 பக்கமும் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த பின்னை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பின் வந்து ஓப்பன் ஆகாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருக்காங்க. உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அட்டையை வந்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் ஷேப் கிடைக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான லாண்ட்ரி பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த லாண்ட்ரி பேக்கில் உங்களுடைய அழுக்கு துணிகள் எல்லாம் போட்டு நீங்கள் வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரூமில் வேணுமோ அந்த ரூமில் வச்சுக்கலாம். நான் வந்து வாஷிங் மிஷின் பக்கத்திலேயே வச்சிருக்கேங்க. அது மாதிரி வைக்கும்போது நம்ம குழந்தைங்க குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அழுக்கு துணியை அந்த பாக்ஸ்லேயே போட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கும் வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணும்போது இந்த லாண்ட்ரி பேக்லேருந்து எடுத்து நம்ம டேரெக்டாக மிஷினில் போட்டுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின் பக்கத்தில் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெட்ரூமில் ஒரு ஓரமாக கூட டோர் பேக் சைடோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அழுக்கு துணிகளை இதில் போட்டுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த லாண்ட்ரி பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ் உடைய மூடி, அதாவது மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது கூட ஒரு கட்டப்பை ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி அந்த மூடிகளை அழகாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிரப் பாட்டில் மூடி எடுத்து அந்த கப்பை எடுத்து அழகாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டமில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பேலன்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து சின்ன சைஸ் கப் தான் இருந்துச்சு அப்படின்றதால சின்ன சைஸ் ஒட்டியிருக்கேன். உங்ககிட்ட இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் பாட்டில் மூடிலாம் இருக்குங்களா, ஆயில் பாட்டில் மூடி, அதெல்லாம் கூட ஒட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக. இப்போ நம்ம மேலே அந்த குட்டி குட்டி போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனில் குங்குமம், இன்னொரு போர்ஷனில் விபூதி, இன்னொரு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு, இன்னொரு போர்ஷனில் இயரிங்ஸ், இந்த மாதிரி 4 ஐட்டம்ஸை நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவசரமாக கிளம்பும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பாட்டமில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மூடியாக பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனல், அதுலேயும் எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி 2 கட் வந்து டாப்லையும் பாட்டம்லையும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம சிசர் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனையும் டாப் போர்ஷனையும் தூக்கி போட்டுறாதீங்க. அடுத்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டிப்ஸ்க்கு சென்டர் போர்ஷனை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி சென்டர் போர்ஷன் தனியாக எடுத்துட்டேன். டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த சென்டர் போர்ஷனை ஃபுல்லாக கரெக்டாக இருக்க மாதிரி சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மூடி, அதாவது அந்த சர்க்கிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் வேஸ்ட் மூடி இருக்குங்களா, அந்த மூடியை எடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த போர்ஷனை வந்து அழகாக இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்டரில் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக ஒரு அட்டையை வந்து எடுத்திருக்கேன். அந்த அட்டையை இந்த பிளாஸ்டிக்கு உள்ளே வைக்கிற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே வந்து ஒட்டி விட்டுறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த ஆர்கனைசருடைய டாப்லையும் பாட்டம்லையும் ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க. டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். கீழே வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி நான் டேப் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மூடி ஃபுல்லாகவே சர்க்கிள் ஷேப்பில் அந்த டேப்பை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான
ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து சிசரும் ஃபெவிகாலும் போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் மூடியும் கோல்கேட் டியூபுடைய சின்ன சின்ன மூடிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மூடி வந்து ஒரு 3 மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இங்கு பாட்டிலுடைய மூடி, ஐ ட்ராப்ஸ் உடைய மூடிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி மூடியை கூட இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மூடிகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு நான் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மூடிகளை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், சாய் கிராஃப்ட், அன்னபூரணி, சகாயா ஃப்ளோவியா, கார்த்திகா தேவி, தியா, சாய் பவித்ரா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அந்த மூடிகளை நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது மேலே வந்து 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸில் ஒரு கனமான கயிறை இன்சர்ட் பண்ணி நான் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பெயிண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரி டேரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நான் வந்து ஒரு ஐடி கார்டில் வந்து ஹேங் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம கழுத்தில் போடக்கூடிய செயின், குழந்தைங்களுடைய மணிகள்லாம் இதை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்னிலாம் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் உடைச்சிட்டு உடனே வந்து கீழணும் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்லேருந்து வரவே வராதுங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கீன்றதுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அந்த தேங்காய் ஓட்லேருந்து இந்த டிப்ஸ் மூலமா ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தேங்காவை வச்சு விட்டுருங்க. தேங்காவை வச்சுட்டு அந்த ஓடு மட்டும் நல்லா வந்து ஹீட் ஆகணும். தேங்காய் வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிடாதீங்க. அந்த ஓடு இருக்குங்க, சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓடு வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஸோ பிளாக் கலரில் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தேங்காவை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை கவுத்து போட்டுட்டு நம்ம பூண்டுலாம் இடிப்போம் இல்லைங்களா, அந்த பூண்டு இடிக்கிற கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கல்லை யூஸ் பண்ணி ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா போதுங்க. தேங்காய் தனியாக ஓடு தனியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும், சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை வலிக்காமல் ஈஸியாக வந்து தேங்காய் ஓட்லேருந்து பிரித்து எடுக்க முடியும். தேங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் தேங்காவை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த வித டேமேஜும் இல்லாமல் இருக்குது. லைட்டாக ஒரு சைடில் மட்டும் அந்த ஓடு இல்லாமல் இருந்துச்சு, அந்த இடத்துல மட்டும் ஹீட் வந்து பட்டிருந்துச்சு. ஸோ அதை மட்டும் லைட்டாக நான் கத்தி வச்சு கிணி ரிமூவ் பண்ணிட்டேங்க. மற்றபடி எந்த போர்ஷன்லையுமே அந்த நெருப்பு வந்து படவே படலை. என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உடைய மேல் பகுதியை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் சிசர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கட் பண்ண முடியாதுங்க. மேல் பகுதி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதால கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி லைட்டாக வந்து குத்துறா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்லாம், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக மாறிடுங்க. ஸ்மூத்தாக மாறின பிறகு சின்னதாக வந்து ஒரு கட் வந்து போட போகிறோம். ஒரே ஒரு இடத்துல கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு பிரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு மேலே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளன் நூல் இருக்கும் இல்லைங்களா, அந்த உள்ளன் நூல் கூட அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாகவே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சும் எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. சிம்பிள் தான். இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசரை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஒரு ஹூக்கில் வந்து இதை ஹேங் பண்ண போகிறோம். ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேப் ரோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரிங்கில் நம்ம கட் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக அப்படின்னு நின்றுடுங்க. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம அழகாக ஒவ்வொரு டேப்பாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தக்காளிலாம் வாங்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். எப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு 1 வீக்குக்கு மேலே அந்த தக்காளி தாங்காதுங்க. அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்ததுமே ஒரு பவுலில் வந்து தண்ணியை போட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் தக்காளி எல்லாம் போட்டுட்டு ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை ஒரு 1/2 மணி நேரம் அந்த தண்ணியிலேயே அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் கரைஞ்சி அந்த சில்லு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மாறிடுங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த தக்காளியை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல கிளாத், காட்டன் கிளாத், ட்ரையான கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணும். ஸோ தக்காளியில் வந்து ஈரம் இல்லாத மாதிரி நீங்கள் அந்த துணியை வச்சு நீங்கள் தொடச்சி இந்த தக்காளியை நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஐஸ் கியூப்ஸ்லாம் கரைஞ்சிடுச்சு. தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு தக்காளியாக எடுத்து துணியை வச்சு தொடச்சி விட்டுடலாங்க. ஸோ இந்த மாதிரி தொடச்சிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க.
இந்த மெத்தடில் நீங்கள் தக்காளியை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ரொம்ப நாளைக்கு கெடாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா தக்காளிகளையுமே எடுத்து இந்த துணியில் துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்ததும் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு சில தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கும், அதாவது நெசங்கி போயிருக்கலாம். ஸோ அந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு கெட்டு போயிடும். அந்த தக்காளி கெட்டு போன தண்ணி வந்து மற்ற தக்காளியில் பட்டால் மற்ற தக்காளிகளும் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் தக்காளி வாங்கிட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுருங்க. தொடச்சிட்டு ஒரு முறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து கிழிச்சு போட்டு விட்டுருங்க. அடியில் கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பருக்கு மேலே வச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த தக்காளியிலேருந்து ஏதாச்சும் தண்ணி அப்படி லீக் ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி தக்காளி எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணும்போதே ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு தக்காளியில் அப்படின்னா அந்த தக்காளியை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இதே தக்காளி கூட நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க தக்காளியை மட்டும் இந்த மாதிரி தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த தக்காளி வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. உங்கள் வீடே வந்து கமன்னு வாசனையாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் வீடெல்லாம் தொடச்சி முடிச்ச பிறகு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் கற்பூரம் வந்து ஒரு 2லேருந்து 3 கற்பூரம் வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு ரூமை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அளவு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2-3 ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா இதனுடைய அளவை வந்து அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கற்பூரம், கல்லுப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கம்ஃபர்ட் இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் வீடை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க சூப்பராக வந்து இருக்குங்க. 1 வீக் ஆனாலும் அந்த ஸ்மெல் வந்து போகாது. அந்த அளவுக்கு நறுமணம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிளாத் வச்சு தொடச்சி காட்டுறேன். உங்களால் வீடு ஃபுல்லாக கிளாத் வச்சு துடைக்க முடியாது இல்லைங்களா? நீங்கள் மாப் யூஸ் பண்ணி வீடு முழுக்க இந்த தண்ணியால் தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஸ்மெல் இருக்குங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு கிருமி கூட மிஞ்சவே மிஞ்சாதுங்க. இதில் வந்து நம்ம கல்லுப்பு, மஞ்சள் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கிருமிகளும் உங்களுக்கு இல்லாமல் க்ளீனாக இருக்கும் வீடு. அதே நேரத்தில் வாசனையாகவும் இருக்குங்க. நீங்கள் லைசால்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி வீடை க்ளீன் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு டிப்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா? முன்னாடி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூடியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேல் பகுதியை பாட்டம் போர்ஷனில் சென்டரில் வந்து வச்சு விட்டுருங்க. சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்ச பிறகு ஸ்க்ரப்பரை வந்து அழகாக இது உள்ள போட்டு விட்டுறலாங்க. போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டிலில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு பாட்டமில் வந்து எல்லா தண்ணியுமே அந்த ஸ்க்ரப்பர்லேருந்து கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து கீழே எடுத்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு மறுபடியும் இந்த பாட்டில்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு ஒரு சூப்பரான சிங்க் ஆர்கன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிங்க்கு க்ளீன் பண்ணி முடித்தாலும் கூட அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாதுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் சிங்கை வந்து இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். 2 பொருள் இருந்தால் போதுங்க. உங்கள் சிங்க் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அழகாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கொஞ்சமாக சபீனா எடுத்து தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இதுக்காக சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பழைய ஸ்க்ரப்பர் வந்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி கல்லுப்பையும் சபீனாவையும் சேர்த்து நீங்கள் இந்த சிங்கை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சிங்க்லேருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராதுங்க. அதே நேரத்தில் சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிங்கை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் எனக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல்லை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த தோசைக்கல்லை ஜஸ்ட் நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ண நல்லா வந்து அந்த தோசைக்கல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசு எல்லாமே உங்களுக்கு தனியாக கழண்டு வெளியே வருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணியாக வந்து மாவை கரைச்சிக்கோங்க. புளிச்ச மாவு இருந்தால் கூட பரவாயில்ல, கடைசி மாவு இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம பக்கெட்லாம் கழுவி கீழே தான் ஊற்றுவோம். அப்படி கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த புளிச்சு போன மாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரே ஒரு கரண்டி மாவு இருந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் அந்த தோசைக்கல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் சிம்மில். நீங்கள் வந்து நல்லா அந்த தோசை மாவுலாம் இருக்கு இல்லைங்களா? நல்லா வந்து காஞ்சி பொன்னிறமாக ஆன பிறகு அதுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இந்த தோசை மாவு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நல்லா வந்து அப்படியே மேலே எழும்பி வருது. ஸோ இந்த மாதிரி மேலே எழும்பி வரும்பொழுது அந்த ஓரங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாவோடு சேர்த்து தோசை கல்ல இருக்க அந்த அழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், நம்ம எடுக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் வித்தியாசம். கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அழுக்க மட்டும் இந்த மாதிரி அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்து விட்டுறணும். அப்போ தான்
வந்து இந்த கல் ஹீட்டில் இருக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரும். நீங்கள் ஆறின பிறகு எடுத்தீங்க இல்லை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா வரவே வராதுங்க. பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாக நம்ம எப்பவும் வாஷ் பண்ணுறா போல் சபீனாவும் ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய தோசைக்கல்லை ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. எவ்வளோ அழுக்கு படிச்சிருக்க தோசைக்கல்லாக இருந்தாலும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஓரங்களில் படிஞ்சிருந்த அழுக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருந்த தோசைக்கல் நம்ம வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓரத்தில் இருந்த அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் உடஞ்சிட்ட பிளாஸ்டிக் மூடி மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த மூடியை நம்ம சூப்பராக ரியூஸ் பண்ணிக்க முடியுங்க. இது கூட ஒரே ஒரு கோல்கேட் பேஸ்ட்டுடைய அந்த மூடி மட்டும் எடுத்துக்கோங்க. மூடியை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு. இப்போ நம்ம இந்த மூடியை வந்து நம்ம வீட்டில் கிச்சன்லையோ இல்லை டைனிங் டேபிள்லையோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மூடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக தனியாக வந்து தட்டி எடுத்து மூடாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை அழகாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெம்பரரியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பிளாஸ்டிக் மூடிகளையும் நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.